அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு ருசியான தக்காளி சாதமும் தக்காளி குழம்பும் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருள்கள்: எண்ணெய் தேவையான அளவு, தாளிக்கு கடுகு அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1½ டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவுங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு வாணல் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் 2 கரண்டி ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நாம் கடுகு சேர்த்துடலாம். கூடவே நாம் சோம்பு சேர்த்துடலாம். இப்போ நாம் வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நாம் இதில் பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். கூடவே நம்ம கருவேப்பிலையை சேர்த்துடலாங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நாம் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ நாம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கூடவே நாம் கரம் மசாலாவும் சேர்த்துடலாம். இப்போ நாம் குழம்பு மிளகாய் தூளையும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லா கொதிக்கட்டுங்க. வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இப்போ நாம் கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். குழம்பை கொஞ்சமாக எடுத்து நான் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மீதி இருக்க குழம்புல நாம் சாதத்தை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாதம். இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாதத்தை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. ருசியான தக்காளி சாதமும் தக்காளி குழம்பும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி குழம்பு பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. இல்லை இந்த மாதிரி நீங்கள் சாதமாகவும் கிளறி சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.